இந்தியாவில் நடந்த உலகக்கோப்பை தொடரோட ஒளிபரப்பு பத்தின புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கு ஐசிசி. உலகம் முழுக்க 1 டிரில்லியன் நிமிடங்கள் நேரலையா உலகக்கோப்பை போட்டிய ரசிகர்கள் கண்டு ரசிச்சிருக்கிறதாகவும், இது 2011 உலகக்கோப்பை தொடரை விட 38% அதிகம்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை மட்டும் 87.6 பில்லியன் நிமிடங்கள் ரசிகர்கள் பார்த்திருப்பதாகவும், இதுதான் ஐசிசி தொடர் வரலாற்றிலேயே அதிகமான பார்வையாளர்களை கொண்ட போட்டியா இருக்குதுன்னு சொல்லியிருக்கு ஐசிசி. இந்தியா தென்னாப்பிரிக்காவிற்கு இடையிலான டெஸ்ட் போட்டியோட 2வது இன்னிங்ஸ்ல இந்திய அணி வீரர்கள் சொற்ப ரன்களை அடுத்தடுத்து அவுட்டாக விராட் கோலி மட்டும் தனது பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 76 ரன்களை எடுத்தார். இந்திய அணியின் பெரும் நம்பிக்கையாயிருந்த விராட் கோலி அவுட்டாகி பெவிலியன் திரும்பும் போது கோலியின் தோள்ல தட்டி கொடுத்து கேப்டன் ரோஹித் சர்மா பாராட்டின காட்சிகள் ரசிகர்களால் சமூக வலைதளங்கள்ல வேகமா பகிரப்பட்டு வருது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியை கைப்பற்றியிருக்கு ஆஸ்திரேலிய அணி. முதல் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலிய அணி 318 ரன்களை எடுத்திருந்த நிலையில 2வது இன்னிங்ஸ்ல 262 ரன்களை எடுத்தது. முதல் இன்னிங்ஸ்ல 264 ரன்களை எடுத்திருந்த பாகிஸ்தான் தொடர கைப்பற்றும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 2வது இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆனதால் 237 ரன்களை மட்டுமே எடுத்த பாகிஸ்தான் அணி தோல்வி அடைஞ்சது. IPL தொடர்ல அதிக விலைக்கு ஏலம் போன 2வது வீரரான பேட் கமின்ஸ் 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.